சப்த கன்னிகள். பிராமி என்பவர் பிரம்மாவின் அம்சமாவார். இவர் 4 கரங்களை உடையவர். அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவர். வெண்ணிற ஆடை அணிந்தவராகவும் ஸ்படிக மாலையை ஆபரணமாக தரித்தவராகவும் உள்ளார். மகேசுவரி என்பவர் சிவனின் அம்சமாவார். இவர் சிவனைப் போன்று முக்கண்ணும் 5 திருமுகமும் உடையவர். கரங்களில் பாசம், அங்குசம், மணி, சூலம், பரசு என்ற 5 ஆயுதங்களை தரித்தும் ரிஷபத்தினை வாகனமாக கொண்டவர். காவுமாரி என்பவர் முருகனின் அம்சமாவார். இவர் 4 கரங்களையும் பின் 2 கைகளில் வஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களையும் தரித்து காணப்படுகிறார். மயில் பறவையினை வாகனமாக கொண்டவர். சேவல் கொடியினை கைகளில் தாங்கியிருப்பவர். வைஷ்ணவி என்பவர் விஷ்ணுவின் அம்சமாவார். இவருக்கு நாராயணி என்ற மறுபெயருண்டு. இவர் 4 கரங்களையும் பின் 2 கைகளில் சக்கரத்தினையும் சங்கினையும் தரித்து காணப்படுகிறார். வராகி விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் அம்சமாவார். இவர் வராகம் எனும் பன்றி முகமும் 4 கரங்களையும் உடையவர். பின் 2 கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டவராவார். இவர் கருப்பு நிற ஆடையுடுத்தி சிம்மம் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்திராணி தேவலோகத்து அரசனான இந்திரனின் அம்சமாவார். 4 கரங்களை கொண்ட இவர் பின் 2 கரங்களில் சக்தியையும் அம்பினையும் ஆயுதமாக கொண்டு காட்சியளிக்கிறார். இரத்தின கிரீடம் தரித்து வெண் யானை வாகனத்தில் அமர்ந்திருப்பவர். சாமுண்டி என்பவர் சண்டியின் அம்சமாவார். 4 கரங்களும் 3 நேத்திரங்களும் கோரை பற்களும் கருமேனியும் உடையவர். இவர் புலித்தோல் உடுத்தி கபால மாலையை அணிந்திருக்கிறார். முத்தலைச் சூலம், முண்டம், கத்தி, கபாலம் ஆகிய ஆயுதங்களை தரித்தும் பிணத்தின் மீது அமர்ந்தும் காட்சியளிக்கிறார். இவர் சண்டர் முண்டர் என்ற அரக்கர்களை அழித்த அவதாரமாவர்.